சொல்ற எப்போ வழக்கமா ஆலமரத்தடியில தானே பஞ்சாயத்து வச்சிருப்பீங்க. இப்போ செட்டுக்குள்ள அதுவும் கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்துக்கிறீங்க. ஆலமரத்தடி டெக்னச்சமாய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எவனாவது இனிமே நாட்டாமன்னு கூப்பிட்டீங்க அவனை ஊர விடணும். ஓகே ஐயா, இன்னைக்கு பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? அதை விட்டு கம்ப்யூட்டர் நோண்டிருக்கிறீங்க. நீ தான் எதையும் நோண்டிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது தெரியுமா? எந்த பிரச்சனைனாலும் எனக்கு மெயில் அனுப்பு, ஒரு மெயில் அனுப்பு. அப்படி மெயில் அனுப்பிச்சா, அப்படி மெயில் அனுப்பிச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் ஒருத்தருக்கு மெயில் அனுப்புவேன். அவர் அதை பார்த்துட்டு மெயில் அனுப்புனா பிரச்சனை தீருமா? பிரச்சனை தீராது. எங்க ஐயா இந்த கம்ப்யூட்டர் பேசுது. கம்ப்யூட்டர் பேசலையா, நான் தான் பேசுறேன். நீ என்னைக்குடா வேலை வெட்டிக்கு போயிருக்க? எப்பவும் பேசிக்கிட்டு தானே இருக்க. இப்ப புதுசா நான் பேசுறேன்னு சொல்றேன். ஐயா 1 மணி நேரம் ப்ரோகிராம் தான், அதுக்காக அந்த 1 மணி நேரம் நீங்களே பேசிட்டு இருப்பீங்க. சரி, இப்ப நாம எல்லாருக்குமே உசுறு. சோறு தண்ணி இல்லாம கூட பாப்போம். எப்படி நீ சோறு தண்ணி கேளுங்க. நான் ஊரு பையன் பிள்ளைங்க உலக கோப்பையில விளையாடுறேன்னு போயிட்டு முதல் மேட்ச்ல தோத்து போயிட்டாங்க. விளையாட அனுப்புனா விளையாட்டுத்தனமா இருக்காங்க. விளம்பரத்துல 6 அடிக்கிற மாதிரியே போஸ் கொடுத்து நில்லுங்க. ஆனா மேட்ச்ல ஆடாதீங்க. நாங்க எங்க ஆடுறோம்? டக்குனு டக் அவுட் ஆகி வந்துடுறோம்ல, அதுதான் பிரச்சனை. அதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்கோம். ஏன்பா டிராவிட் முதல் மேட்ச்ல ஏன் பங்களாதேஷ் தோத்து போனீங்க? ஜெயிச்சிருக்கலாம் ஐயா, கிரவுண்ட் சரியில்லையே. கிரவுண்ட் சரியில்லைன்னா என்னப்பா? காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பக்கம் நல்ல நல்ல கிரவுண்ட்ல இருக்குல்ல, ஒரு தரகரா பார்த்து சீப்பா முடிச்சுக்க வேண்டியதானே. ஐயா டிராவிடோட பிளாட் கட்ட கிரவுண்ட் சரியில்லைன்னு சொல்ல, விளையாடுற கிரவுண்ட் சரியில்லையா? முதல்ல இவங்க சரியில்லை. டாஸ் போட்டவங்க இவங்க தான் வின்னு அம்பியர் சொன்னாரு. அப்பதான் வேர்ல்டு கப் வாங்கி வந்திருக்கலாம். இல்ல முட்டாள் பசங்க. ஏப்பா அறிவுமணி சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் கப்பு வாங்காம வந்தீங்க? யார் சொன்னது? ஒரு வாட்டி நானும் டிராவிடன் கேரளா போயிருந்தப்ப கப்ப வாங்கி மிளகா தூள் போட்டு துண்ணுவேன். நீ கப்ப கிழங்கு வாங்கி வாயில முழுங்கினத நான் கேட்கல. அறிவுமணி சொன்ன மாதிரி டாஸ் வின் பண்ணியும் ஏன் வேர்ல்டு கப்ப வாங்கிட்டு வரலன்னு கேட்டேன். ஐயா டாஸ் வின் பண்ணலாம் கப்பு கொடுக்க மாட்டாங்க, மேட்ச் வின் பண்ணாதான் கப்பு கொடுப்பாங்க. என்ன டெண்டுல்கர் புரியாம பேசுற? 1983ல கபில் தேவ் இருக்கிற பார்த்தா நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வெறும் டாஸ் மட்டும் தானே வின் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்ற டிராவிட் தம்பியா? இல்லையா, நாங்களும் வின் பண்ணுவையா. விளையாடாதீங்க ஐயா, ஏற்கனவே அவனுக்கு விளையாட மாட்டானுங்க. இதுல நீங்க வேற விளையாடாதீங்கன்னு சொல்றீங்க. என்கிட்ட விளையாடாதன்னு சொன்ன, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு நீ என்ன ரிக்கி பாண்டிங்க பிரைன் லாராவா? என்னடா பாண்டிங்க பொண்ணு லாரா பூரா நிட்டு நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். காமெடி ப்ரோகிராம்ல வந்து எதுக்கு சீரியஸா பேசுறீங்க? என்னடா ஆளாளுக்கு விளையாடுறீங்க? எவனால விளையாண்டீங்க தெரியும் சேதி. சரியா, இனிமே நாங்க விளையாட மாட்டோம். எப்போ நீங்க விளையாடலன்னா நம்ம எப்படி வேர்ல்டு கப் வாங்குறது? அறிவுமணி இந்த பாரு டிராவிட், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தடவை வேர்ல்டு கப் நம்ம வாங்கணும் சொல்லிவிட்டேன். நீ சொல்லிவிட்ட, கஷ்டப்பட்டு ஆடுறது நாங்க தானே. விளையாட தெரிஞ்சா எந்த கஷ்டமும் இல்லடா, விளையாட தெரியலனாதான் கஷ்டம். என்னமோ கஷ்டம் கஷ்டம் கடுப்பு ஏத்துற. உங்களுக்கு தெரியாதியா, இந்த ஸ்பின் பவுலர் முத்தையா, முரளிதரன், முஸ்டாக் அகமது இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி போடுறானுங்க. ஏன்பா அவங்க சுத்தி போட்டா உங்களுக்கு தானே நல்லது, அப்பதானே திருஷ்டி கழியும். ஆமா, அறிவுமணி சொல்றது சரிதான் என்றா சொல்றீங்க. ஐயா அவங்க ஸ்பின் பவுலர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த அறிவுமணி பேச்ச கேட்டீங்க அழிஞ்சு போயிருவீங்க. ஏற்கனவே பாதி என்ன அழிச்சிட்டான், இன்னும் மிச்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அதான் பேசி அழிச்சலான்னு பாக்குறோம். ஏன்பா டெண்டுல்கர் ஸ்பின் பவுலிங் விளையாட ரொம்ப கஷ்டமா? ஏன் நீ விளையாட போறியா? நீ ஸ்பின் பவுலிங் விளையாடுறது கஷ்டமான்னு கேட்ட. ஸ்பின் பவுலிங் ஐயோ ரொம்ப கஷ்டமையா? அப்ப பாஸ்ட் பவுலிங் போட்டா விளையாடுவியா? அது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமையா? அப்ப பந்தே இல்லாம விளையாடுறியா? இது ரெண்டை விட அதான் ரொம்ப கஷ்டம். என்னப்பா ஸ்பின் போட்டாலும் கஷ்டம், பாஸ்ட் போட்டாலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம்ன்றிய. என்ன செய்யறது? விளம்பரத்துல நடிக்கிறியா? நடிக்கிறேன். ஆமா நடிப்பேன். இப்படி விளம்பரத்துல நடிச்சு நடிச்சுதான் 30 செகண்ட் மேல கிரவுண்ட்ல ஆட மாட்டேன்ற. அது கேட்டா நீ ஆடுற. இந்த தடவை வேர்ல்டு கப்ப நாம தான் அடிக்கணும். அதுக்கு யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. ஐயா பகல்ல போனா அடிக்க முடியாது, ராவோட ராவ போனா தான் அடிக்க முடியும். ஆளுக்கு 50-50. டேய் நான் விளையாடி அடிக்கிறத பத்தி சொன்னேன்டா. திருட போற இடத்துல என்ன விளையாட்டு? அடிக்க மாட்டோம். அறிவுமணி நான் விளையாடி அடிக்கிறத பத்தி சொன்னேன்டா. திருட போற இடத்துல என்ன விளையாட்டு? அடிக்க மாட்டோம். அறிவுமணி ஐயா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். டேய் நீ ஒரு வயசான கல்விதானே வச்சிருக்கிற, ஐடியா வச்சிருக்கிறங்கிற? சொல்றத கேளுங்க ஐயா. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் என்ன பொண்டாட்டியாடா? இப்ப நான் ஐடியா சொல்லட்டுமா வேணாமா?
சொல்லலாமா? சரி சொல்றா. இந்த தடவை நம்ம வின் பண்ணணும்னா தெண்டுல்கரை முதல்ல இறக்கி விடணும். இது ஒரு கஷ்டமா? பஸ்ல ஏறும் போது கண்டக்டர் சொன்னா ஒரு சாமி முன்னாடி இறக்கி விடுறாரு. இத பாரு டிராவிட, நீ உத்தப்பாவை இறக்கி விடுவியோ தெண்டுல்கரை இறக்கி விடுவியோ யாரை இறக்கி விடுவியோ அது இல்ல எனக்கு பிரச்சனை. மொத்தத்துல ரன் இருக்கணும். அப்ப நம்ம லிங்கி சாமி இறக்கி விடுவோம். அவர் தானே மாதன் வச்சு ரன் எடுத்தாரு. என்னையா நீங்க எப்படிங்க பின்னடா இவன் பேசுறதுக்கு ஜனங்க சிரிக்கிறாங்கிறதுக்காக காலையில இருந்து ஏத்தாடி எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பார்த்து மத்த டீம்ல இருக்கிறவங்க நல்லா அடிக்கிறப்போ நீ மட்டும் ஏன் அடிக்க மாட்டேங்கிற? தலைவர் கேக்குறாருல, ஏன் அடிக்கிறது இல்ல? ஆமா, அச்சா போலீஸ் கேஸ் ஆதி இது நான் நீங்களா ஜாமீன் அடிப்பீங்க? சும்மாடா. ஏப்பா சச்சின் உன்னதான் கேக்குறேன், ஏப்பா அடிக்கல? நான் நல்லா தாங்க அடிக்கிறேன், பால புடிச்சிடுறாங்களே. நீ அது வரைக்கும் அங்கேயே நிக்கிற, அடிச்சுட்டு ஓட வேண்டியதானே? அடிச்சுட்டு ஓடுறதுக்கு அவரு என்ன உன்ன மாதிரி கோழியா? வீர பரம்பரையா? எவன் வந்தாலும் எதிர்த்து நிப்பாரு. அருவமணி உன் அக்கிரமும் அராஜகமும் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. தெரியா? தெரிஞ்சு போட இப்படி பண்ற? ஐயா, தெரிஞ்சு பண்றதுக்கும் தெரியாம பண்றதுக்கும் ஒரு நூலிழதான் வித்தியாசம். அப்படி என்னையா வித்தியாசம்? தெரிஞ்சு பண்றது தெரிஞ்சே பண்றது, தெரியாம பண்றது தெரியாம பண்றது. இவனை என்னையா பண்றது? ஐயா, இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பிரச்சனையை பாருங்க. ஏப்பா சேவாக்கு, நீ வந்த புதுசுல நல்லா ஆடிக்கிட்டு இருந்த, இப்பயே சரி ஆட மாட்டேன்ற. ஆமா, முதல்ல ஆடு ஆடுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் இலை ஈ உரல் ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏன்டா சரி ஆட மாட்டேங்கிறேன்னு கேட்டா ஆட சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் ஆடிட்டுனா டே ஓவரா ஆடாதடா அழித்து ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான்னு கேட்டேன். ஏய்யா, மாலை போட்டா எப்படி ஆடுவாங்க? பாட்ட போட்டா தானே எல்லாம் ஆடுவாங்க. டேய், ரொம்ப நேரமா அறிவுமணி யோசிச்சு ஒரு காமெடி சொல்லியிருக்கான். சிரிக்கலன்னா கோச்சுக்கிடுவான். எல்லாரும் சிரிங்க. ஐயா, இவன் பிரச்சனையா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இவங்க எல்லாம் மேட்ச் விளையாட போக வேண்டாமா? சீக்கிரம் ஒரு தீர்ப்பை சொல்லி அவங்களை அனுப்பி விடுங்க. டேய், அவங்களை அனுப்பிச்சு விட்டா 1 மணி நேரம் ப்ரோகிராம் யார வச்சு பண்றது? ஒன்ன வச்சா பண்ண முடியாது. போய் ஓர பண்ணா. ஏப்பா டிராவிட், நீங்க விளையாடுறத பாக்குறதுக்கு இந்த ஊர் உலகம் எல்லாம் வேலை வெட்டிய விட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போற? கண்ணு கெட்டுட போது கொஞ்சம் பின்னாடி உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவேன். என்னப்பா இவ்வளவு தெனாவட்டா பேசுற? நீ ஒரு கேப்டன், கேப்டன் மாதிரி பேசு. இந்த உலக கோப்பையில நான் ஜெயிச்சேன்னா முஸ்லிம்களுக்கு பைபிள் கொடுப்பேன், கிறிஸ்டின்களுக்கு பகவத்கீதை கொடுப்பேன், இந்துக்களுக்கு குரான் கொடுப்பேன். ஏப்பா மாத்தி மாத்தி குடுக்கற? அப்பதான் புக்கு மாறி போச்சேன்னு ஒவ்வொருத்தரும் மாத்திக்க வருவாங்க. அங்க அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் வரும், மத ஒற்றுமை வளரும். ஏப்பா டிராவிட், உன்னை டீம் கேப்டன் மாதிரி பேச சொன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா மாதிரி பேசுற. ஐயா, இதெல்லாம் இவனுங்க வக்கனையா பேசுவானுங்க. ஆனா பங்களாதேஷ் கிட்ட ஏன் தோத்தானுங்கன்னு கேளுங்க. அதானே, ஏன் பங்களாதேஷ்ட தோத்தீங்க? எங்கங்க கேப்டன் பேச்ச கேக்குறானுங்க? நான் அப்பவே வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கிட்ட தான் தோக்கலான்னு சொன்னேன். இவங்க தான் அவசரப்பட்டு பங்களாதேஷ் தோத்துறானுங்க. ஏய் பாத்தியா, இப்ப உங்களால நான் பதில் சொல்ல வேண்டியதாகுது. ஏப்பா டிராவிட், ஏன் தோத்தன்னு கேட்டா அவங்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. சொல்லுப்பா, ஏன் பங்களாதேஷ்ட தோத்த? ஐயா, அது போலிங் பிட்ச். ஒவ்வொருத்தரும் போடுற பால் 100-120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும். எப்படி அடிக்கிறது? ஏயா, ஹைவேஸ்ல 150 கிலோமீட்டர் வேகத்துல வர லாரிக்காரன ரோட்ல போற ஆட்டு அடிக்கிறான், மாட்டு அடிக்கிறான், ஏன் மனுஷனே அடிக்கிறான். உங்களால தம்மா துண்டு பால் அடிக்க முடியாதா? அவங்க பந்து வேகமா வருதுன்னு தான் பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. இதுக்கு என்னையா யோசனை சொல்றது? பந்து வர்ற வழியில ஸ்பீட் பிரேக்கரை போடுங்க, அப்புறம் எப்படி ஸ்பீடா வருதுன்னு பாக்கலாம். அதையும் மீறி வேகமா வந்ததுன்னா பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு போடுவீங்க. அதையும் மீறி வேகமா வந்துச்சுன்னா நம்ம ஜெகதீசன் இன்ஸ்பெக்டர் சொல்லி ஓவர் ஸ்பீடுன்னு கேஸ் போடுவோம். இதுக்கு மேல தடைகளான ஒரு நல்ல யோசனையை சொல்ல முடியாது. புத்திசாலி பிள்ளைங்களா இருந்தா இதை வச்சு போயிச்சுக்கோங்க. ஐயா, போலிங்க்கு ஐடியா கொடுத்த மாதிரி பேட்டிங்க்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்படியே போய் வேர்ல்டு கப்ப வாங்கிட்டு வந்துருவாங்கல்ல. ஆமா, எல்லாத்துக்கும் நானே ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு நானே போய் விளையாடலாமா? நீ வந்ததுல இருந்து விளையாண்டு தானே இருக்கிற. என்னது? இல்ல நாட்டாம, நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்படியே பேட்டிங்க்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னையா இதெல்லாம் போய் ஐயா கிட்ட கட்டிட்டு நம்ம ஜெயசூர்யா ரிக்கி பாண்டி மாதிரி இழுத்து அடிக்க வேண்டியதானே? டேய், இவன் பேச்ச கட்டு நீ இழுத்து அடிச்சிடாத. நம்ம ஊர் மானமே போயிடும். இப்படிதான் போன மாசம் ஜெயஸ்ரீரா இதோ தரேன் 50 ரூபாய் வாங்கிட்டு போனோம். இன்னும் தராம இழுத்து அடிச்சுட்டு இருக்கான். நீ அவன மாதிரி இழுத்து அடிக்க போறியா? அது இல்லைங்கய்யா, மத்த டீமாவது 4-6 அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்களா? யாரு சொன்னது இவங்க 4-6 அடிக்கலன்னு? பங்களாதேஷ்ட டிராவிட் 4 அடிச்சிருக்கான், தெண்டுல்கர் 6 அடிச்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து நாட்டை 4 அடிச்சிருக்காங்க. இது போதாதா? ரோட்ல ஆடுற கிரிக்கெட்டுக்கு இது போதும். ஆனா வேர்ல்டு கப்புக்கு இது போதாது. 300-400 அடிக்கணும். டேய், என்னமோ பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி 300-400 ஈஸியா சொல்ற.
ஆடி பாடுறா. ஆடியில எதுவும் பார்க்க கூடாதுடா, அது பீட மாசம். ஐப்பசில பாக்குறேன்டா. ஏய், சும்மா நிறுத்த. ஐயா, இவங்களுக்கு பேட்டிங் தான் வரல, போலிங்லயாவது அவங்க ஆல் அவுட் பண்ணல. ஆல் அவுட் பண்ணுவேன். அது பயங்கரமான டீம், அவ்வளவு ஈஸியாலாம் ஆல் அவுட் பண்ண முடியாது. ஏன் ஆல் அவுட் பண்ண முடியாது? 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கி கொடுத்தா எல்லாரும் ஈஸியா ஆல் அவுட் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்? சூப்பர் அறிவுமணி. நம்ம அறிவுமணி சொல்ற மாதிரி எல்லாரையும் ஆல் அவுட் பண்ண வேண்டியதானே? ஐயா அறிவு தான் அறிவு எடுத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கானா, அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. சட்டு புட்டு நல்ல ஒரு தீர்ப்பு எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்ப சொல்ற தீர்ப்பு, சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடுற பசங்க நான் சேவாக் மாதிரி வரப்போறேன், நான் டெண்டுல்கர் மாதிரி வரப்போறேன், நான் டிராவிட் மாதிரி வரப்போறேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆடுற லட்சத்தை பார்த்தா 50-100 அடிக்கிற பசங்க கூட 2-3 தான் அடிப்பாங்க. அதனால நீங்க எங்க மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு உங்களை இந்த நாட்டை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன். இது இந்த நாட்டோட தீர்ப்பு இல்ல, இந்த நாட்டோட தீர்ப்பு, இந்த நாட்டோட தீர்ப்பு, இந்த நாட்டோட தீர்ப்புடா. ஹாய் ஹாய் ஹாய். இவங்க தான் பிரபலமான கிரிக்கெட் வர்ணனையாளர் தந்திரா ஜாடி. இவங்க அப்பா முன்னாள் டென்னிஸ் பிளேயர் ஊர்கா ஜாடி, அவங்களோட ஒரே மகள். கிரிக்கெட்டை பத்தி தெரியாம எப்படி 2 பேரும் விமர்சனம் பண்ண போறோம்? இது ஒரு பெரிய டவுட் இல்ல உங்களுக்கு? இல்ல அவங்க வந்து டவுட்டே பட மாட்டாங்க. ஏன்னா அதாவது கிரிக்கெட் பத்தி என்னன்னே தெரியாம நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாட போயிருக்க வேர்ல்ட் கப்புக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் டவுட் பண்ண மாட்டாங்க. டோ பாருங்க தந்திரா, ஹியர் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். அதாவது ஆம்லெட் போட தெரிஞ்சவனுக்கு முட்டை போட தெரிஞ்சிருக்க கூட அவசியமே கிடையாது. இதுதான் மை இசம். நேத்து தான் இந்தியன் டீமோட அருமையான ஹைலைட்ஸ் டிவில பார்த்தேன். அது ஹைலைட்ஸ் கிடையாது, இந்தியன் டீமோட மொத்த மேட்சே அதுதான். அதுதானா? ஆமா. என்ன உளறீங்க? நான் உளரலையே, எல்லாருமே அதுல விளையாடுனாங்களே. எங்க எல்லாரும் விளையாடுனாங்க? சச்சினும் கங்குலியும் விளையாடவே இல்லையே. விளையாடலையா? அவங்க 2 பேரும் விளையாடுனாங்களே, எல்லாருமே விளையாடுனாங்களே, நான் பார்த்தனே. இல்லையே, நான் மேட்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன். நடுவுல என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதனால ஒரு நிமிஷத்துக்கு நான் பாத்துக்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா பார்த்தேனே. அங்கதான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க கண்ணுல கழுவு போனீங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல 2 பேர் டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஆனா யாரோ 6 அடிச்சாங்க. சேவா? எஸ். திரும்பவும் பாருங்க, நீங்க தப்பா சொல்றீங்க தந்திரா. 6 அடிச்சது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மென்ட். அதெல்லாம் ஓவர் நடுவுல அடிக்கல, ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேப்ல அடிச்சது. சரி ஓகே, இப்போ இந்த காமெடி கிளிப்பிங்க அதானே இந்தியா பங்களாதேஷோட மேட்சா? இல்லங்க, இது காமெடி கிளிப்பிங்.